எல்லாத்துக்கும் வணக்கம். நான் நவநீதகண்ணன் பேசுறேன். அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுல அசெம்பிளி எலெக்ஷன் வர்றதுனால, இப்போ வோட்டர் லிஸ்ட்ல ஃபைனலைஸ் பண்ணதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதற்கான டிராஃப்ட் வோட்டர் லிஸ்ட்டை ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டுருச்சு. அதில் நம்மளோட பேரை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இது போக நம்மளோட பேர் ஆட் பண்ணுறது இல்லாட்டி ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதுன்னா அதுக்கான ப்ராசஸ் இப்போ இனிஷியேட் ஆயிடுச்சு. அது எப்படி 5 மினிட்ஸ்ல நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி டிராஃப்ட் வோட்டர் லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணதுங்கிறத பற்றி நான் காமிக்கிறேன். வெப்சைட்ல elections.tn.gov.in electoralrolls.aspx வெப்சைட்ல போயிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ங்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலையும் பார்க்கலாம். நான் ஏற்கனவே அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தெருவாரியா ஒவ்வொருத்தவங்களோட பேரும் இதுல இருக்கும். நாம பார்த்துக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு எப்படி பேரை ஆட் பண்ணுறதுங்க ஆன்லைன்ல வோட்டர் லிஸ்ட்ல பேரை ஆட் பண்ணதுங்கிறத பத்தி சொல்றேன். இதுதான் அந்த வெப்சைட் nvsp.in. நம்ம இந்த ப்ராசஸ்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நமக்கு 3 முக்கியமான டாக்குமெண்ட் வேணும். ஒன்று அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப் அண்ட் ஃபோட்டோகிராஃப். nvsp.inல வந்தீங்கன்னா நமக்கு அதுக்கு லாகின் பண்ணதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணதுக்கு நமக்கு மொபைல் நம்பர் வேணும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நம்ம லாகின் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே லாகின் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அதனால நான் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணதுங்கிற ஸ்டெப்ஸை காமிக்க போறேன். nvsp.inல நம்ம லாகின் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த பேஜ் வரும். இதுல ஃப்ரெஷ் இன்க்ளூஷன் ஆர் என்ரோல்மெண்ட்ங்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா யூஆர் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியாங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கிறத நீங்க சூஸ் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு. உங்க வீடு எந்த கான்ஸ்டிடுவன்சில வருதோ அந்த கான்ஸ்டிடுவன்சி சூஸ் பண்ணுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவர் எதுங்கிறத சூஸ் பண்ணுங்க. உங்களோட வீட்டு அட்ரஸை டைப் பண்ணுங்க. உங்களோட ஊர் பேரை டைப் பண்ணுங்க. உங்க ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் பேரை டைப் பண்ணுங்க. உங்களோட போஸ்டல் பின்கோடை டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டில் எவ்வளோ வருஷமா கூடியிருக்கேங்கிற டேட்டை ஃபில் பண்ணுங்க. சரி, ஒரு 15 வருஷமா இந்த வீட்டில் தான் இருக்கீங்கன்னா 2015 1 அக்டோபர் 1 நான் இந்த வீட்டில் இருக்கேங்கிறத ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் நம்ம அப்லோட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கான டாக்குமெண்ட் என்னெல்லாம்னா பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், ரேஷன் கார்டு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் ரிட்டர்ன், ரெண்டல் அக்ரிமெண்ட், வாட்டர் பில், டெலிஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் கனெக்ஷன் பில்ங்கிற மாதிரி இதில் இருக்கிற ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் போடலாம். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த ஜேபிஜி டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 MBக்கு கீழே இருக்கிற மாதிரி இப்போ பார்த்துக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப் நான் அப்லோட் பண்ணுறேன். நாட் வேலிட். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். அந்த டாக்குமெண்ட் நான் டேமி டாக்குமெண்ட் ஒன்று ஃபைல் பண்ணிட்டுருக்கேன். அது பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் 1 minute ப்ளீஸ்.
நம்பர் அப்லோட் பண்ணிட்டேன். உங்க வீட்டில் இருக்கிறவங்களோட யாரோட எலெக்ஷன் ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் டைப் பண்ணலாம். நான் இது ஜஸ்ட் ஒரு டம்மி நம்பர் கொடுக்குறேன். இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 2003க்கு முன்னாடி பிறந்த எல்லாருமே இப்போ ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலாம். நான் இப்போ 2002 டிசம்பர் ஜனவரி 1 கொடுக்குறேன். நீங்கள் பிறந்த ஊர், மாநிலம், இதுக்கான ஏஜ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் நம்ம இப்போ அப்லோட் பண்ணணும். ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் நீங்கள் எய்தர் பர்த் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், ஒரு இந்தியன் பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, இதில் எதை வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஏஜ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டேன். இதோட சைஸுமே 2 MBக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட பேர் என்னங்கிறத டைப் பண்ணுங்க. இப்போ கண்ணன் டைப் பண்ணுறேன். சர்நேம் ஏதாவது சர்நேம் கொடுங்க. உங்களோட ஜெண்டர் மே, நீங்கள் கல்யாணம் ஆனவங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேமோ ஒய்ஃப் நேமோ கொடுங்க. கல்யாணம் ஆகாதவங்க அவங்க அப்பா பேரோ இல்லாட்டி அம்மா பேரோ கொடுங்க ரிலேஷன்ஷிப்புக்கு. உங்களோட பேர் என்ன? இப்போ உங்களோட ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று அப்லோட் பண்ணணும். இதை போட்டுட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி ஏதாவது நீங்கள் ஆப்ஷனலாக கொடுக்கறதுனா கொடுக்கலாம். அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸில் தான் டைப் பண்ணும். கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்தா இது எரர் சொல்லுது. ஏதாவது வேலிட் மொபைல் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ காமிக்கும். நான் இதை சப்மிட் பண்ண போகிறதில்ல. நம்ம வேலிடான டாக்குமெண்ட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல ஃபோட்டோ வரும். நம்மளோட பேர், டீட்டெயில்ஸ், நம்ம என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வரும். இதை நீங்கள் பார்த்துட்டு சப்மிட்னு கிளிக் பண்ணீங்கன்னா, நான் இப்போ சப்மிட் கிளிக் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் கொடுத்தது எல்லாமே டம்மி ரெக்கார்ட்ஸ். இதில் நீங்கள் சப்மிட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். தயவுசெய்து அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அது அக்னாலஜ்மெண்ட் நம்பர் காமிக்கும் போது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த அக்னாலஜ் நம்பரை வேற எங்க இருந்துமே ரிட்ரைவ் பண்ண முடியாது. அந்த அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை வச்சு உங்களால் ட்ராக் பண்ணது கஷ்டமாக போயிடும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வேற வந்து சப்மிட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஹோம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல போய் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ட்ராக் பண்ணலாம். உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடியை கொடுத்தீங்கன்னா அது இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத காமிக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பண்ணி உலகத்தில் நம்ம எந்த மூலையில் இருந்தாலுமே நம்மளோட நேமை வந்து ஓட்டர் ஐடியில் ஆட் பண்ண முடியும்.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் ஓட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.